இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சுருள் பாசி ஆரோக்கிய உணவு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் டி மணிகண்ட வேலு அவர்கள் தரும் தகவல்கள். தற்போது நாம் சுருள் பாசி ஒரு ஆரோக்கிய உணவு என்பதை பற்றி குறித்து பார்ப்போம். உணவே மருந்து என்ற நிலை மாறி இன்று மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். வைத்தியனுக்கு கொடுப்பதை காட்டிலும் வாணியனுக்கு கொடு என்பது முதுமொழி. அதை மறந்ததன் விளைவாக இன்று பகட்டான ஆடம்பர உணவுகளுக்கு அடிமையாகி நாம் நோய்களுக்குள் சிறைப்பட்டு கிடக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் மனிதனுக்கு வேண்டிய ஒரு அருமருந்தாக அமைந்திருப்பது சுருள் பாசி ஆகும். ஏறக்குறைய ஆப்பிரிக்க நாட்டு பஞ்சங்களை தீர்த்த இந்த சுருள் பாசி அமெரிக்கர்களால் ஆய்வு செய்யப்பட்டு விண்வெளி வீரர்களுக்கான ஒரு அற்புதமான உணவாக உலகுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எடை குறைப்பிற்கும் அமெரிக்கர்களால் வெகுவாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சுருள் பாசியின் மகத்துவத்தை உணர்ந்த உலக சுகாதார நிறுவனம் இன்றைய அவசர உலகின் அவசிய தேவையாகவும் இதை அறிவுறுத்தி ஒவ்வொருவரும் ஒரு 4 கிராம் அளவுக்கு தினமும் எடுத்துக்கொள்ளும்படி பரிந்துரை செய்கின்றது. தாவரங்களிலேயே மிக அதிகமான புரதச்சத்து ஏறக்குறைய 65% இந்த சுருள் பாசியில் உள்ளது. மேலும் இதில் உள்ள அமினோ அமிலங்கள் தாய்ப்பாலுக்கு நிகராக மனித உடல் இயக்கத்திற்கு வேண்டியதாகவும் கட்டமைப்பிற்கு ஏற்றதாகவும் உள்ளது. மேலும் இதில் உள்ள செல்சுவர் இல்லாததால் எளிதில் ஜீரணமாகி குறிப்பாக வயோதிகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் தேவையான உணவுச் சத்துக்களை எளிதில் வழங்குவதாக இந்த சுருள் பாசி அமைந்துள்ளது. ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் வழங்குவதாக இந்த சுருள் பாசி அமைந்துள்ளது. ஊட்டச்சத்து குறைபாட்டில் முக்கிய அங்கங்கள் வகிப்பது வைட்டமின் ஏயும் இரும்புச்சத்துமாகும். இந்த வைட்டமின் ஏ என்பது இந்த சுருள் பாசியில் கேரட்டில் உள்ளது போல் 40 மடங்கு பீட்டா கரோட்டின் வடிவில் உள்ளது. இந்த பீட்டா கரோட்டின் வைட்டமின் ஏ ஆக உருமாற்றம் பெற்று உடலுக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய அளவிற்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே முடி வளர்ச்சி, தோல் மற்றும் பல ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு வைட்டமின் ஏ குறைபாடு காரணமாக உள்ளது. அதை நிவர்த்தி செய்வதற்கு ஸ்பைருலினாவில் உள்ள வைட்டமின் ஏ பெரிதும் துணை புரியும். மேலும் ஊட்டச்சத்து குறைபாடுகளில் முக்கிய பங்கு வகிப்பது இரும்புச்சத்தாகும். இன்று இரும்புச்சத்து குறைபாடினால் இரத்த சோகை மற்றும் இரத்த சம்பந்தமான பல குறைபாடுகள் இன்று மக்களால் உணரப்படுகின்றன. இந்த ஸ்பைருலினாவில் உள்ள இரும்புச்சத்து அங்கக வடிவில் இருப்பதால் இந்த இரும்புச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் அன்றாட ஒரு ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பதற்கு ஸ்பைருலினா பெரிதும் துணைபடுகின்றது. மேலும் இந்த ஸ்பைருலினாவில் வைட்டமின் B12, பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் இ, கே போன்ற சத்துக்களும் வேண்டிய அளவிற்கு உள்ளன. இந்த சத்து குறைபாடுகளினால் இன்று நரம்பியல் பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்தம் உறைதலில் குறைபாடுகள் போன்ற பல பிரச்சனைகள் இன்று மக்களால் உணரப்படுகின்றன. அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் அளவிற்கு ஸ்பைருலினாவில் வேண்டிய வைட்டமின்கள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த ஸ்பைருலினாவில் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் வேண்டிய அளவுக்கு இருக்கின்றன. இன்று இருதய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணிகளாக சொல்லப்படுவது பொட்டாசியம், மெக்னீசியம் குறைபாடுகளாகும். எனவே ஸ்பைருலினாவில் உள்ள இந்த சத்துக்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த நோய்களிலிருந்தும் நாம் தப்பிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இந்த ஸ்பைருலினாவில் செலினியம், ஜிங்க் போன்ற நோய் எதிர்ப்பு சக்திக்கான மூலகங்களும் வேண்டிய அளவில் உள்ளன. இது தவிர தாமிரம், மாங்கனீசு போன்ற சத்துக்களும் ஸ்பைருலினாவில் மிகுதியாகவே இருப்பதாக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்று எலும்பு குறைபாடுகளுக்கு, எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு கால்சியம் குறைபாடு ஒரு முக்கியமான காரணியாக அமைந்துள்ளது. அதை நிவர்த்தி செய்வதற்கு வேண்டிய அளவிலான கால்சியம் சத்து ஸ்பைருலினாவில் நிறையவே உள்ளது.
மேலும் இதுவன்று இன்று நோய் நொடிகளை தீர்ப்பதற்காக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் என்று பல ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் என்று சொல்லப்படும் பல உணவுகளை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் ஸ்பைருலினாவில் உள்ள ஃபைகோசயானின் என்ற நிறமி இந்த வைரஸ் நோய்களுக்கு எதிர்ப்பாகவும் எதிர் ஆக்சிகரணியாகவும் உள் வீக்கங்களை குறைப்பதற்காகவும் வெகுவாக பயன்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் ஸ்பைருலினாவில் உள்ள கால்சியம் ஸ்பைருலின் என்ற மூலக்கூறு புற்றுநோயை தடுப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதை அடிப்படையில் ரஷ்ய நாட்டு செர்னோபில் பேராபத்திற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தினமும் ஸ்பைருலினா கொடுப்பதன் மூலம் 45 நாட்கள் 10 கிராம் என்ற அளவில் கொடுப்பதன் மூலம் அந்த நோய் தாக்கத்திலிருந்து காப்பாற்றியுள்ளனர். எனவே இன்றும் ரஷ்யாவில் விளையாட்டு வீரர்களுக்கு தினமும் ஸ்பைருலினா கொடுப்பதன் மூலம் அவர்களின் விளையாட்டு திறனை அதிகப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் நாமும் நம்முடைய நலத்திட்டங்களில் ஸ்பைருலினாவை ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை அமைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக குழந்தைகளுக்கான மதிய உணவு, காலை உணவு திட்டங்களில் ஸ்பைருலினாவை இணைத்து கொடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான அறிவுபூர்வமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த ஸ்பைருலினாவை வெறும் பவுடர், இது போன்ற மாத்திரைகள் வடிவில் எடுத்துக்கொள்வதற்கு தயக்கம் இருந்தால் மற்ற உணவுப் பொருட்களுடன் சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இது போன்ற கடலை மிட்டாய், ஜூஸ், எலுமிச்சம்பழ ஜூஸ் மற்ற பழச்சாறுகளுடனும் கலந்து ஸ்பைருலினாவை எடுத்துக்கொள்வதன் மூலம் வேண்டிய சத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. காலை உணவை தவிர்ப்பது இன்று வழக்கமாக உள்ளது. அந்த நேரங்களில் ஒரு 4 கிராம் ஸ்பைருலினாவுடன் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தையும் கலந்து இது போன்ற ஒரு ஜூஸ் மாதிரி அதை தயார் பண்ணி எடுத்துக்கொண்டோமானால் அன்றைய நடைமுறைகளுக்கு வேண்டிய சத்துக்களை அதன் மூலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் பழச்சாறு, மோர், இட்லி பொடி, சட்னி என்று சூடுபடுத்தப்படாத உணவுகள் எதிலும் ஸ்பைருலினாவை சேர்த்து நம்மளுடைய சுவைக்கேற்பவாறு அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி. மணிகண்டவேலு அவர்களை 09445253962 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.